மக்களே மகான இதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? ஐயோ! ஒரு அப்பா மேலேயும் சரி, ஒரு வீட்டுக்கார் மேலேயும் சரி, ஒரு பையன் மேலேயும் சரி, ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பாண்டிங்காகிறத வந்து அங்கே வந்து அவரோட பிறந்த நாளை வந்து காவேரியோட வீட்டில் வந்து அவ்வளோ அழகாக செலப்ரேஷன் பண்ணுறாங்கங்க. ஏதோ இந்த நாடகம் பார்க்கும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு இன்வால்வ்மெண்ட் ஆயிடுறாங்க. ஏதோ நம்ம வீட்டில் எப்போ பாரு என் வீட்டில் எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஒரு சின்ன வடை போட்டால் கூட அவங்க ஃபோட்டோ முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுடுவோம். அது ஒரு நம்ம மனதை ஹாப்பினஸ் மாதிரி. இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் சேர்ந்து வைக்கும்போது அந்த இடத்துல காவேரியோட பாட்டி வந்து சொல்லுவாங்க, நீ சாமி ஆயிட்டல்லப்பா, உன் பசங்களை வந்து இந்த பசுபதி என்னென்ன பாடு பண்ணுறான், அவனை நீ ஏதாவது பண்ணக்கூடாதான்னு போது அங்கே கங்காலாம் திட்டம், பாட்டி அமைதியாக இருங்க பாட்டி, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் நம்ம எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிட்லாம் பாட்டி, அப்பா கிட்ட போய் ஏன் பாட்டி இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க பாட்டி, ஆமாண்டி உங்ககிட்டயும் புலம்ப விட மாட்டீங்க, என் பையன் செத்துட்டான் அவங்ககிட்டயும் என்ன புலம்ப விட மாட்டீங்கன்ட்டு அப்படியே வந்து பேசும்போது என்ன தான் நம்ம இதுவாக இருந்தாலும் அந்த ஃபேமிலின்னும் போது அந்த சொல்கிற வார்த்தையும் சரி, ஒரு பகிர்ந்துக்கிற ஒரு சென்டிமெண்ட்டும் சரிங்க.